ஓம் சாந்தி. B.K. சூரஜ்பாய் அவர்களின் தாரணை வகுப்பு ஜனவரி 13, 2025. நாம் அனைத்தையும் தந்தையுடையதாக ஆக்கிவிடுவோம். அவருக்கு சமர்ப்பணம் செய்து விடுவோம். இந்த சமர்ப்பண தன்மை என்பது நம்மை முழுமைத்தன்மையை நோக்கி அழைத்து செல்கிறது. பக்தி மார்க்கத்தில் நாம் அனைவரும் பாடி வந்தோம், பிரபுவே, உடல் மனம் பொருள் அனைத்தும் உங்களுடையது. இப்போது அந்த வாக்குறுதியை நடைமுறைப்படுத்த வேண்டும். நாம் கூறி வந்தோம், பிரபுவே, நீங்கள் எப்போது பூமிக்கு வருவீர்களோ நாங்கள் அனைத்தையும் பலியாக்கி விடுவோம் என்றோம். உடல் மனம் பொருள் எல்லாம் சாதாரண பொருட்கள்தான். நாங்கள் எங்களது வாழ்க்கையையே அர்ப்பணித்து விடுவோம் என்று கூறி வந்தோம். சில ஆத்மாக்களோ தமது வாக்குறுதியினை நிறைவேற்றிவிட்டார்கள். பாபாவுக்கு தனது வாழ்க்கையையே அர்ப்பணித்து விட்டார்கள். ஆனால் சிலரோ இல்லறத்தில் இருந்தாலும் சமர்ப்பண உணர்வோடு வாழ்கிறார்கள். நாம் சமர்ப்பண உணர்வினை அதிகரிக்க வேண்டும். முக்கியமாக 8 விஷயங்கள்: உடல், மனம், பொருள் மற்றும் புத்தி. இது ஒரு வரிசையாகும். அடுத்தது உடல் சார்ந்த அனைத்து உறவுகள். பின்னர் என்னுடையது என்று நினைக்கும் அனைத்தையும் சமர்ப்பணம் செய்ய வேண்டும். பிரச்சனைகளையும் அவருக்கு சமர்ப்பணம் செய்துவிட வேண்டும். சுமைகளையும் கவலைகளையும் அவருக்கு சமர்ப்பணம் செய்துவிட வேண்டும். கர்மங்களையும் கர்மங்களினுடைய விளைவையும் கூட சமர்ப்பணம் செய்து விடுவோம். கர்மங்களும் பாபா உங்களுக்காகவே. மேலும் கர்மத்தின் விளைவு என்னவாக இருந்தாலும், நல்லதோ கெட்டதோ, லாபமோ நஷ்டமோ, சுகமோ துக்கமோ, அனைத்தும் பாபா உங்களுக்கு அர்ப்பணம். எனவே நாம் செய்யும் புண்ணிய கர்மங்களை பாபாவுக்கு அர்ப்பணம் செய்தோம் என்றால் அந்த புண்ணிய கணக்கு மேலும் மேலும் அதிகரித்துவிடும். ஏனென்றால் நமது புண்ணிய கர்மங்களின் மீது பரமாத்ம முத்திரை இடப்படுகிறது. அதிகாலை எழுந்ததுமே உண்மையான மனதோடு தன்னைத்தான் பாபாவுக்கு அர்ப்பணித்து விடுவோம். பாபா, இந்த மனம் உங்களுடையது. உங்களது கட்டளை இல்லாமல் இது எங்கும் செல்லாது. நீங்கள் எங்களுடையவர், நாங்களோ உங்களுடையவர்கள். பாபா என்னுடையவர் என்ற ஆன்மீக போதையில் மூழ்கிவிடுவோம். யார் பகவானோ அவர் என்னுடையவராவார். சிந்தித்து பாருங்கள். பகவானை பற்றி முன்பு என்னவெல்லாம் யோசித்தோம், என்னவெல்லாம் கேள்விப்பட்டிருந்தோம். அவரை அறிந்து கொள்வதற்கு எத்தனை முயற்சிகளை மேற்கொண்டோம். அவரை பற்றி எத்தனை ஆராய்ச்சிகள் செய்யப்பட்டன. எத்தனை கிரந்தங்கள், புத்தகங்கள், இலக்கியங்கள் எழுதப்பட்டிருக்கின்றன. ஆனால் அவரை பற்றி யாருமே தெரிந்து கொள்ள முடியவில்லை. ஆனால் இப்போதோ அவரே வந்து தன்னை பற்றி கூறியிருக்கிறார். அப்போதுதான் அவர் நம்முடையவர் என்பதையே உணர்ந்து கொண்டோம். அவர் நம்முடையவராவார். நாம் என்னவெல்லாம் யோசித்து வந்தோம், ஆனால் என்னவாகிவிட்டது. எனவே நாம் அனைவரும் சமர்ப்பண உணர்வை தாரணை செய்து பாபாவை நம்முடையவராக ஆக்கிவிடுவோம். நாம் அவருக்கு என்னவெல்லாம் அர்ப்பணம் செய்வோமோ அதற்கு பன்மடங்கு பிரதிபலன் கிடைக்கப் போகிறது. அதனை எண்ணிக்கூட பார்க்க முடியாது. எனவே எத்தனை மலிவான வியாபாரம் இது! சமர்ப்பண உணர்வுதான் நம்மை முழுமை நிலையை அடையச் செய்யும். பகவானுடைய மகா வாக்கியம், எப்போது நீங்கள் முழுவதுமாக அர்ப்பணமாகி விடுவீர்களோ அப்போது முழுமை நிலையையே அடைந்து விடுகிறீர்கள். எனவே இன்று முழு நாளும் பயிற்சி செய்வோம். நான் ஆத்மா ஆவேன். இவ்வுடலில் நான் அவதரித்திருக்கிறேன். முற்றிலும் தனிப்பட்டதாக காண்போம். உடலோ கீழே இருந்தது. ஆத்மாவாகிய நான் மேலிருந்து கீழே இறங்கி வந்தேன். வந்து புருவ மத்தியின் சிம்மாசனத்தில் அமர்ந்து விட்டேன். கண்களால் இந்த முழு உலகையும் காண்கிறேன். கண்களை திறந்து பார்த்தேன். அனைத்து ஆத்மாக்களும் தத்தமது காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். பின்னர் காதுகளால் கேட்கத் தொடங்கினேன். பிறகு வாயை திறந்து பேசி அவர்களை அமைதிப்படுத்தினேன். அவர்களுக்கு இறை செய்தியை கூறினேன். அவர்களது வலி வேதனைகளை போக்குவதற்கான வழியினை கூறினேன். பின்னர் எனது தெய்வீக காரியத்தை செய்து முடித்து என்னுடைய தாமத்திற்கு திரும்பிச் சென்று விட்டேன். சாந்தி தாமத்தை சென்றடைந்து விட்டேன். எனவே இவ்வுடலில் நான் அவதரித்திருக்கின்றேன். இவ்வுலகில் புண்ணியத்தின்
அருவியை ஓடச் செய்வதற்காக, இவ்வுலகை தூய்மையாக்குவதற்காக. பாபாவுடன் கூடவே அவரது உயர்ந்த காரியத்தில் நானும் உதவியாளனாக இருக்கின்றேன். இப்படிப்பட்ட பயிற்சிகளை இன்று மேற்கொள்வோம். மேலும் நமது தவத்தினை அந்தளவிற்கு தீவிரப்படுத்தி விடுவோம். நான் வெறும் ஆத்மா மட்டுமே, எனக்கு உடலே இல்லை என்ற அனுபவம் ஏற்பட வேண்டும். காலையிலிருந்து பயிற்சியை தொடங்கி முழு நாளும் பயிற்சி செய்து மாலை வருவதற்குள் உடல் உணர்வையே மறந்துவிடும் அளவிற்கு தீவிரமான தவம் செய்வோம். ஓம் சாந்தி.